Hi friends, welcome to CryptoFeePeace. நம்ம CryptoFeePeaceல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான். என்னன்னு பாத்தீங்க அப்படினா ரீசன்ட் டேஸ்ல நிறைய airdrop அட்டெண்ட் பண்ணிட்டு வரோம். அந்த எல்லா airdropலயுமே சில airdrops ரொம்ப இம்பார்ட்டன்ட், சில airdrops பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு, and சில airdrops இந்த மாசம் அடுத்த மாசம் அந்த மாதிரி ரிஸ்க் பண்ண போறாங்க. அதுக்கான சின்ன முக்கியமான process என்னென்ன போயிட்டு இருக்கு, நம்ம எதெல்லாம் பண்ணோம், பண்ணல, விட்டுட்டோம் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். சோ ஒரு 3-4 இம்பார்ட்டன்டான airdropோட அப்டேஷன் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லா பார்த்துட்டு எல்லாரும் கரெக்ட்டா வந்து நீங்க பண்ணிட்டீங்களா இல்லையான்றத செக் பண்ணிக்கோங்க. and அதே மாதிரி இதுக்கான ப்ரொசீஜர் என்னவோ அதையும் கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அத பத்தி எல்லாம் கிளியரா வீடியோல பார்க்கலாம். வீடியோஸ் ஃபுல்லா பாருங்க. and இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும், நீங்க ஈஸியா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்க்கக்கூடிய முதல் airdrop என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் தாங்க. ஸோ டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு காயின்ஸ் வந்து ரிசீவே ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாலெட்டில் பிட்கெட் வாலெட் கனெக்ட் பண்ணவங்களுக்கும் ரிசீவ் ஆயிருக்கு. அண்ட் அதேமாரி முக்கியமாக பைபிட் பற்றி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். பைபிட்டில் கனெக்ட் பண்ணுறவங்களுக்கும் வாலெட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அது அவங்களோட எக்ஸ்சேஞ்சில் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் பைபிட்லேயோ பிட்கெட்லேயோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா செக் பண்ணுங்கள். அண்ட் 1 by 1 அடுத்தடுத்த எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு பினான்ஸில் கூட மூவ் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. ஒவ்வொன்றா வரும். பினான்ஸில் வரும்போது எனக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்றேன். அண்ட் நீங்கள் 2-3 airdrop வாலெட்டில் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாலெட்லேயும் ரிசீவ் ஆகிருக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான லிஸ்டிங் டேட்டு அண்டு அதாவது லிஸ்ட்டு ஆனதுக்கப்புறம் இதுக்கான ப்ரைஸ் என்னென்ன போயிட்டுருக்கு, எப்படி நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு வாலெட்லேயோ இல்லைனா எக்ஸ்சேஞ்சுக்கோ வந்திருக்கும். வந்தது அப்படியே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து செல் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் கிடச்சிதுன்னா எல்லாருமே செல் பண்ணிக்க பாருங்கள். மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ண வேண்டாம். அப்படின்னாலும் கொஞ்சமாவது செல் பண்ணிவிட்டு பேலன்ஸை ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரத்தில் நல்ல பீக்கில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சூப்பரான ஒரு அமௌண்ட் கிடைக்கும். போக கூட கம்மியாகிடலாம். இல்லை மேபி அதுக்கப்புறமா கூட உங்களுக்கு நல்ல ரேட்டு கூட வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட இஷ்டம் தான். ஆனால் செக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அடுத்தடுத்து சூப்பரான airdropஸும் போயிட்டுருக்கு. அதை பற்றியான அப்டேஷன்ஸ் எல்லாம் நான் டெலிகிராமில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? அண்ட் நம்ம செகண்டாக பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஒரு airdrop இந்த மிமி FI அப்படின்ற airdrop தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதுக்கான இன்ஃபர்மேஷன் கூட கொடுத்துருந்தேன். October 9th வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு லிஸ்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த airdropஐ மிஸ் பண்ணிட வேண்டாம் யாருமே. இன்னும் கொஞ்சம் மாதம் இருக்குது. அதாவது ஒரு 1 month ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் இதுக்கு எந்த அளவுக்கு உங்களால் லெவல் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ லெவல் இன்க்ரீஸ் பண்ணி. ஸோ இது வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா இதில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 2-3 ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணும்போது இது அதிகமான காயின் அதாவது இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ப்ராஃபிட் பர் ஹவர்லாம் கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம். எவ்வளோ அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 10 to 12 levels 15 levels அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? இது வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமானது இந்த கிளைம் தான். ஸோ இந்த கிளைமை நீங்கள் கிளிக் பண்ணிங்க, பூஸ்டரில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிளைம் இருக்கும். ஃபஸ்ட்டு டேப் வாட்டர் இருக்கும். இந்த டேப் வாட்டர் ரெகுலராக 1 டேக்கு 3 times வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கில் 1.1 lakh சம்திங் இருக்கும். இப்போ வந்து கிட்டத்தட்ட 2 lakhs வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம பண்ணும்போது வரும். இது வந்து டேரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த இது வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். ஸோ இப்போ இவங்களோட இந்த லைஃப்ஸ் வந்து கம்மியாகும் போது இது சீக்கிரமாக இதை வந்து நம்ம வந்து கில் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதனால் ஒரு நாளைக்கு 3 times இதை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் நீங்கள் பூஸ்டரில் போய்ட்டு இன்ஸ்டண்ட்டாக அடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே இன்னும் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏர்ன் அப்படின்றதில் போனீங்கன்னா இந்த ஆப்ஷன் நிறையவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறது மூலிமா அதாவது ஜஸ்ட் இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் சிலது வந்து பார்த்திங்கன்னா கோட்ஸும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதை வந்து இது வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி கோட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த கோடை நம்ம டைப் பண்ணால் தான் இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதுக்கான சில கோட்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். அந்த கோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த கொஸ்டினுக்கான கோட்ஸ் அட்டன் பண்ணி இதெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். நிறைய டாஸ்க் வந்துட்டுருக்கும். அண்ட் இது மூலியமாகவே ஸ்பின் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும். இந்த ஒரு டாஸ்க் அட்டன் பண்ணிங்கன்னா 10 ஸ்பின் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்பின் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பின் அப்படின்ற ஆப்ஷன் இப்போ எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பின்னை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு தடவை ஸ்பின் ஆகும். அதே நம்ம வந்து லாங்காக ஸ்பின்னை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா? அண்ட் அதேமாதிரி இங்கே ஸ்பின்லேயே எக்ஸ் இருக்குது, 1x 2x 3xலாம் இருக்குது. ஸோ நம்மகிட்ட நிறைய ஸ்பின் இருக்குது பாருங்கள். இப்போது அதனால் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம 3x 5x அந்த மாதிரி வச்சுட்டு ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக டைமில் பார்த்திங்கன்னா 5 தடவை ஸ்பின் ஆகும், 10 தடவை ஸ்பின் ஆகும். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து
நிறைய ஸ்பின் நடந்திருக்கும். அப்போ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக அந்த ஸ்பின்னை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஸ்பின் பண்ணும்போது நம்மளுக்கு லைஃப் இங்கே ரெடியூஸ் ஆகும், பாயிண்ட்ஸ் ஏறும், அண்ட் அதே மாதிரி ஸ்பின்னும் கூட சில டைமில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் டெய்லி கரெக்டாக இந்த ஏர்ன் டாஸ்க்கு, இந்த கிளைமு, ஓகேங்களா, அந்த டேப் கிளைமு, அந்த ஸ்பின், இது மூணுத்தையுமே கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சூப்பராக லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அக்டோபரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது லிஸ்டிங் October 9 கொடுத்துட்டாங்க. அதனால் 1 மந்த்தில் எவ்வளோ உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுதோ கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஏர்னிங் காத்துட்ருக்கு. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கனாக்கா டைம் ஃபார்ம் பற்றி தான். ஸோ டைம் ஃபார்மில் ஒரு புது அப்டேஷன்ஸ் வந்திருக்கு. இதுதான் அந்த அப்டேஷன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே அப்கிரேட் பண்ணுறது பற்றி நம்ம டீட்டெயில்ஸ்லாம் நம்மளோட டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தோம். உங்களோட இதெல்லாம் அப்கிரேட் பண்ண நம்மளுக்கு ஸ்பைனிங் வந்து அதிகமாக வரும். ஓகேங்களா? ஸோ அதோட அடுத்தடுத்த லெவலும் வந்திருக்கு. நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டேக்கும் கொடுத்துருக்காங்க. உங்கள் காயினை நீங்கள் ஸ்டேக் பண்ணுறது மூலிமா பாருங்கள் 35% வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஏர்ட்ராப். மிஸ் பண்ணாமல் இந்த ஏர்ட்ராப்பை ட்ரை பண்ணுங்க. அண்ட் செகண்ட் அப்படின்ற டோக்கன் இது மூலிமா நம்ம கிளைம் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ நீ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் நிறைய பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இதையும் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரெகுலராக டெய்லி வந்து நீங்கள் இது வந்து 4 hours ஒன்ஸ் வந்து கிளைம் பண்ணிகிட்டே வரலாம். அப்கிரேட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அப்கிரேட் இது கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 5 lakhs டோக்கன், கிட்டத்தட்ட 50 lakhs டோக்கன் வந்து நம்ம கொடுத்து இதை அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இது மூலியமாக நம்ம பாருங்கள் 13x நம்மளுக்கு எவ்வளோ ஏர்னிங் கிடைக்குதோ அதோட 13 மடங்கு அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாகவும் நிறையாவும் டோக்கன் கிடைக்கும். அதனால் நீங்கள் நிறைய டோக்கன் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் பாருங்கள். இப்போ நான் இந்த டோக்கனை கொடுத்து தான் வந்து இதை நான் பண்ணுறேன். ஆனால் ரெகுலராக 4 hours வந்து நம்ம கிளைம் பண்ணும்போது நம்ம நிறையவே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான அடுத்தடுத்த அப்கிரேட்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இன்னும் 2 அப்கிரேட் இருக்குது. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டோக்கனை ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேக் ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கோங்க. டாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. நிறைய டாஸ்க் வந்துட்டுருக்கும். அந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் ஏர்ன் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுலேயும் உங்களுக்கு ஸ்டேக்கிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டேக்கிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் காயினை நீங்கள் ஸ்டேக் பண்ணுறது மூலிமா நான் ஆல்ரெடி ஸ்டேக் பண்ணியிருக்கேன், இப்போ கிளைம் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் ஸ்டேக்கிங் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா சூப்பராக ஸ்டேக்கும் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ 45 daysக்கே ஸ்டேக் கொடுத்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 50% கொடுத்துக்கிறேன். அதுக்கான இன்கம் பார்த்திங்கன்னா 35% வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டேக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது ஓவர் வாலெட் தான். ஓவர் ப்ரோட்டோக்கால் இருக்கு இல்லையா? அந்த ஓவர் ப்ரோட்டோக்காலோட நம்ம வந்து ஏர்ட்ராப் வந்து அட்டன் பண்ணிட்டோம். அதில் KYC 1 கொடுத்துருந்தாங்க. இப்போ KYC 2, அதாவது என்னென்னா நம்ம KYC ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணவங்க பார்த்திங்கன்னா இப்போ சிபிலில் வந்து KYC கம்ப்ளீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்திருக்கு. ஸோ அதுலேயும் ஒரு இஷ்யூ இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு பாஸ்போர்ட் தேவைப்படும். இது வந்து ஹேஷ் கீ மூலியமாக பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே மிஸ் பண்ணவங்க இப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து KYC கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க, ஒரு 2-3 months முன்னாடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இப்போ வந்து KYC பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பண்ணாதவங்க மட்டும் இதில் வந்து KYC பண்ணிக்கலாம். அண்ட் இது மூலிமா எக்ஸ்ட்ராவும் ஒரு ஏர்ட்ராப்பும் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த சிபில் டிடெக்ஷன், அதாவது இந்த ஹேஷ்கீயில் குளோபலில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நீங்கள் வெரிஃபை ஆகணும். அதில் வெரிஃபை ஆகிறதுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா பாஸ்போர்ட் இருக்கவங்க மட்டும்தான் அதை பண்ண முடியுது. உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லை, நான் KYC 1 மிஸ் பண்ணிட்டேன், 2 வந்து இப்போ என்னால் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட டிஸ்கார்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்யூன் யூஸராக இருந்தால் போகிறோம், டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாருங்கள், கேனாட் பெர்ஃபார்ம் த KYC, அதாவது ஹேஷ் கீ சிபில் டிடெக்ஷன் மிஷனில் வந்து பண்ண முடியலைன்னா ப்ளீஸ் டேக் திஸ் நோட்டீஸ் அப்படின்னு போட்டு கூகுள் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 26 August வந்து கொடுத்துருக்காங்க, அப்லோட் பண்ணுறாங்களாம். அதை வந்து நம்ம அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணோம், கூகுள் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அவங்க செக் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஜென்யூன் யூஸராக இருந்தால் டெஃபினட்டாக இந்த ஏர்ட்ராப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் இதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு வந்துடும். மேபி இதை மிஸ் பண்ணவங்க அந்த ஃபார்ம் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து KYC வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த ஏர்ட்ராப்பில் எலிஜிபிள் ஆகிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ஏர்ட்ராப்பும் இதில் வந்து போயிட்டுருக்கு. Gate.ioவோட ஒரு ஏர்ட்ராப் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ Gate.ioவில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஏர்ட்ராப் இங்கே பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு பெரிய நோட்டிஃபிகேஷன் வந்து போயிட்டுருக்கோம். இதோ இங்கே இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்ட்ராப் வந்து August 20 September 1 வரைக்கும் இந்த டாஸ்க் வந்து இந்த கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh ஓவர் டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஓவராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் Gate.io வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஏற்கனவே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆப் வச்சுருந்தாலும் சரி, வெப்சைட் ஆலும் சரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ Gate.io வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணாலும் பக்கத்தில் Web3 இருக்கும். இந்த Web3 வாலெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்ட்ராப் வந்து போயிட்டுருக்கு. இங்கேயே உங்களுக்கு ரன் ஆகிட்டுருக்கும். நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது பாருங்கள், ஓவர் ப்ரோட்டோக்காலோட
வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த ஏர்ட்ராப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றத பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏர்ட்ராப்பில் அட்டன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஓவர் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஜஸ்ட்டு ட்விட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் கேட்டுது அப்படின்னா கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டேரெக்டாக ட்விட்டரில் போய்ட்டு அதிலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படி பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட வாலெட்டில் Web3 வாலெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேயே இந்த பேனர் போகுது இல்லையா, அதில் போய்ட்டு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபாலோ வந்து ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும். அண்ட் அதுக்கு அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ஃபாலோ கொடுத்துருக்காங்க. டிக்டாக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஓப்பன் ஆகுதா வந்ததா அப்படின்னு பாருங்கள். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் இதோட கேட் Web3 வருது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் அதுமாரி சின்ன சின்ன டாஸ்க் தான், எல்லாமே ஃபாலோ டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுற மாதிரி டாஸ்க் தான் இருக்குது. ஸோ இந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது இது எல்லாத்தையுமே இந்த 3 டாஸ்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஏர்ட்ராப்பில் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ இது மூலியமாகவும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 3-4 ஆன்கோயிங் வந்து ஏர்ட்ராப் வந்து பார்த்துட்ருக்கோம். அண்ட் டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கு. அண்ட் சில எனக்கு எக்ஸ்சேஞ்சில் வேறு எக்ஸ்சேஞ்சில் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கா அப்படின்றத பாருங்கள். வந்திருந்தது அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் உங்களோட ப்ரூஃபை எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணி அவங்க விட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அண்ட் இது விட்ராவல் எப்படி வருது, டாக்ஸில் எவ்வளோ வந்து நம்மளுக்கு ஏர்னிங் கிடைக்கிது, நாளைக்கு என்ன ரேட்டில் ஓப்பன் ஆகுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இதில் மற்ற ஏர்ட்ராப்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். இந்த 4 ஏர்ட்ராப்ஸையும் கரெக்டாக அட்டன் பண்ணி இதுக்கான அடுத்தடுத்த ஸ்டெப்பில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த மாதிரியான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நெக்ஸ்ட் மந்த் இந்த மந்த் அதாவது ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே இல்லை செப்டம்பரில் ரிலீஸ் ஆகக்கூடிய நிறைய ஏர்ட்ராப்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவாக சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.